இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஆமாம், எட்ஜ்பஸ்டனில் இது வரைக்கும் டீம் இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக சுப்மன் கில் கேப்டன்சியில் டெஸ்ட் மேட்சை, அதுவும் ஓவர்சீஸில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வேற மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்மன் கில்லோட கேப்டன்சி பற்றி, அவரோட பேட்டிங் பற்றி மட்டுமல்லாமல் கௌதம் கம்பீரோட செலெக்ஷன்ஸ் பற்றி அண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச், அது எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி இந்தியாவோட பிளேயிங் 11 பற்றி, செலெக்ஷன்ஸ் பற்றி எவ்வளோ கிரிட்டிசிசம், எவ்வளவு கேலிகள், அபியூசஸ், பட் ஆனால் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணி இந்தங்க பாஸு பேசுனீங்களா உங்களுக்கு விக்ட்ரி அப்படின்னு பரிசளிச்சிருக்கிறாங்க. மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான தரமான ஒரு டீம் விக்ட்ரியா இந்த எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் விக்ட்ரியை நான் பார்க்குறேன். எவ்வளவு டீம் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பக்கம் ஜெய்ஸ்வாலோட ஸ்டார்ட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் கேஎல் ராகுலோட 50, கீழே ரவீந்திர ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷனு, வாஷிங்டன் சுந்தர் ஸ்டோக்ஸோட விக்கெட் எடுத்து அவர் கொஞ்ச நேரம் பேட்டிங் பண்ணது, முகமது சிராஜ் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, 6 4 எடுக்கிறதுலேருந்து இந்த எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் மேட்ச்சில் 10 விக்கெட் ஹால். மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 4. ஆகாஷ்தீப் மட்டுமல்லாமல் சுப்மன் கில் கேப்டனாக மட்டும் கிடையாது, ஒரு பேட்டரா 100, 150 சாதனைகளின் சங்கமமா ஒரு பேட்டரா என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. இப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு டீம் விக்ட்ரியை, ஒரு வரலாற்று ஒரு டெஸ்ட் விக்ட்ரியை எட்ஜ்பஸ்டனில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்தது இந்த 5வது நாளில், இந்த டெஸ்ட் மேட்ச் முழுக்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் நிறைய பேரை கம்பீர், சுப்மன் கில் எல்லாரையும் நீங்கள் தப்பு அப்படின்னு கையை காமிச்சவங்கள இப்போ அந்த கையை மடக்கி திருப்பி நீங்கள் தப்பு அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க இந்த எட்ஜ்பஸ்டன் விக்ட்ரி மூலமாக. நிறைய விஷயம் பேசுவோம். அண்ட் கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாகவே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் இந்த விக்ட்ரியில் சுப்மன் கில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆகாஷ்தீப்போட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன பதிவு பண்ணுங்கள். ஜேர்னல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் பர்மிங்ஹாமில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 5 அனாலிசிஸ் அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு டெஸ்ட் சீரிஸோட ரிவ்யூ, ஒரு டெஸ்ட் மேட்சோட ஒரு விக்ட்ரிக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் இன்றைய நாள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெதர் ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தோம், அதாவது 4வது நாளும் 5வது நாளும் மழையால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4வது நாள் கடைசியில் மழை வந்துச்சு, ஆனால் அந்த நாள் எதுவும் பாதிப்பு இல்லை. 5வது நாள்லேயும் மழை இருக்கும், 5வது நாள் மழை இருக்கும், காலையில் மழை இருக்கும், சாயங்காலம் மழை இருக்கா சம்திங் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. மேட்ச் நடக்காதுங்கிற மாதிரி பார்க்க முடியுது. 5வது நாளுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் வரதை பார்க்கும்போது போச்சு, ஒரு பர்மிங்ஹாமில் இந்தியாவோட வின்னு கன்ஃபார்ம், ஒரு ஹிஸ்டாரிக் வின்னு வந்து இப்போ மழையை தடுக்க போதா. இதுக்கு முன்னாடி கோலி கேப்டன்ஸில் ட்ரெண்ட் பிரிட்ஜில் இந்தியா ஜெயிக்க வேண்டியது, கடைசி நாளில் மழை வந்து மொத்தமாக கெடுத்து விட்டுடுச்சு. இப்போ அதே போல் இது நடக்க போதோ அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே மழை கருணை காமிச்சுது, மழை நின்றுது. இன்னைக்கு 70 ஓவர் சம்திங் பவுலிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே சொல்ல இங்கிலாந்து ராக் ஆனால் கண்டிப்பாக இந்தியா வின்னு அப்படிங்கிற நிலைமை தான். பட் ஆகாஷ்தீப் கையில் பால் அரௌண்ட் ஒரு 16 ஓவர் கிட்டத்தட்ட நேற்றுக்கு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் மழை வேற பெஞ்சிருந்ததா, ஜில்லுன்னு வேற இருக்குதா, இது போதும் ஆகாஷ்தீப்புக்கு அப்படி சைடுலேருந்து வந்து உள்ளே கொண்டு வந்தார். கோலிப்பப்பு இன்சைட் போல்டு, அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கு நிப்பேக் ஆச்சு பாலு, நிலை தடுமாறி நிலை குலைந்தார். எல்பிடபிள்யூ காலி, ஆல்மோஸ்ட் இந்தியாவோட வெற்றி உறுதியாகிற நிலைமையில பென் ஸ்டோக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தலைவலி கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல பவுலருக்கான ஒரு சேஞ்ச் நடந்தது. கில்லை தூக்கி வாஷிங்டன் சுந்தர்கிட்ட பாலை தூக்கி போட்டாரு. சுந்தர் வந்த உடனே பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாரு. லஞ்சுக்கு முன்னாடியே அப்பா நல்ல செய்தி, முக்கியமான ஒரு 3 விக்கெட் எடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஜேமி ஸ்மித் வந்து ஒரு தலைவலி கொடுத்துருந்தாரு. ஜேமி ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி போட்ட, அதாவது ஒரு டெய்லன்ற எப்படி வந்து டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி சுப்மன் கில்லோட கேப்டன்சி இருந்துச்சு, சுற்றி போட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மலார் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணாங்க, சரி ஷார்ட் பால் போட்டு பார்ப்போம்னு சொல்லி ஷார்ட் பாலும் வச்சு போட்டு பார்த்தாங்க, தூக்கி புல்லடிச்சாரு. அந்த இடத்துல ஆகாஷ்தீப் ஒரு ஆஃப் கட்டர் ஒன்று போட்டார், ஸ்லோவாக அடித்தார். சுந்தர் கையில் கேட்ச் விழுந்தது. இந்தியாவோட விக்கெட் ஆல்மோஸ்ட் உறுதி அப்படின்னு இருக்கும்போது ஓக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே குத்தி ப்ரெசன்டேஷனாக போட்டுருந்தாரு. ஃபீல்டர்லாம் அப்படி உள்ளே வச்சு நிப்பாட்டி அப்படியும் குத்தி போட்டுருந்தாரு. திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு பவுன்ஸ் ஒன்று அடிக்க, கேட்ச் ஆக, அப்புறம் சிராஜ் ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் ஒன்று பிடிக்க, கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் பஷீரும் டங்கும் கொஞ்சம் அப்படியே தலைவலி கொடுக்க, கடைசி ஆகாஷ்தீப்
முடிச்சு விட இந்தியா எட்ஜ்பஸ்டனில் ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரியை ருசிச்சாங்க. இதில் என்ன அனாலிசிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து சுப்மன் கில்லோட கேப்டன்ஸில் இன்றைய தினத்தில் கில் மூடில் இருந்தாங்க. கில்லோட கேப்டன்ஸில் கில் மூடில் இருந்தனால தான் எட்ஜ்பஸ்டனில் ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி கிடச்சிச்சு. ஐயோ இன்னைக்கு ஆகாஷ்தீப் கையில் பாலை கொடுத்துட்டு பிரசித் கிருஷ்ணாவுக்கு கொடுத்தாரு. சிராஜை வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கலாம். பட் பிரசித் கிருஷ்ணா வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அது ஒன்று மட்டும் இருந்தது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் செட் நிப்பாட்டும் போது சில்லி பாயிண்ட்டு, ஃபார்வர்ட் ஷாட் லெக் ஸ்லிப்பு அப்படின்னு நிப்பாட்டி வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்வர்ட் ஷாட் லெக்கு கல்லி வரைக்கும் ஸ்லிப்பை நிப்பாட்டி வச்சு போடுறது. அதுக்கப்புறம் ஷார்ட் பால் பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா ஃபார்வர்ட் ஷாட் லெக்கு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கொயர் லெக்கு, இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டரை நிப்பாட்டி வச்சு போடுறது. டெய்லண்டர்ஸ்லாம் வந்து சொல்ல தேவையில்லை, அப்படியே சர்க்கிளுக்குள்ளே 9 ஃபீல்டரை கில்லி நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த விக்கெட்டில் நீங்கள் போடுங்க, குத்தி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி டெய்லண்டர்ஸ்களுக்கும் ஜேமி ஸ்மித்துக்கும் போட வச்சு, ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் கொடுத்தாச்சு, அவ்வளோ டார்கெட் இருக்குது, இன்னும் அவங்க அடிக்க வேண்டியதும் 500-400 இருக்குது, தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க, தைரியமாக போடுங்க அப்படின்னு கில்லு ஃபீல்ட் செட் வச்சு பவுலர்ஸில் போட வச்சு இன்னைக்கு ஜெயிக்கிறோம் எட்ஜ்பஸ்டனில் போகும்போது. ஏன்னா மழை பெய்யுது, ஓவர்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் மழை வேறு, அதாவது கருப்பு மேகம் வேறு வந்துக்கிட்டே இருக்குது, பயம் காமிச்சிட்டே இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் எங்கேயும் ப்ரெஷர் ஆகலை. இந்தியன்ஸோட டாக்டிக்கலும் பிளானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் விக்கெட் ஒன்றும் வரல, ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் போட்டதன் காரணமாக எல்லாத்தையும் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி வச்சுட்டு இந்த விக்டரியை இப்போது பெற்றிருக்கிறாங்க. எப்பா இந்த 5-6 நாள் மட்டும் கிடையாதுங்க, இந்த டெஸ்ட் மேட்ச் முழுக்கவே ஒரு மாதிரி கொண்டாடலாம்ப்பா, ஒரு மாதிரி ட்ரீட்டுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் இந்தியன் பவுலர்ஸுகளோட இந்த நியூ பாலில் இருந்த அந்த எழுச்சி, அந்த நியூ பாலை சரியாக ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த விக்டரி. ஆமாம், சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப், அதுலேயும் யோசிச்சு பாருங்க, பும்ரா இல்லை, குல்தீப் யாதவ் இல்லை அப்படின்னு இந்த டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி, அதுவும் பும்ரா இல்லை, இல்லை ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துருக்கலாமோ, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாமோ, வாஷிங்டன் சுந்தரம் எடுத்தாங்க அப்படின்னு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூ பாலில் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே ரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிலாந்து. திரும்ப செகண்ட் நியூ பால் வரும்போது அந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறது, திரும்ப செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ நியூ பாலில் விக்கெட் எடுத்தால் தானே குழைக்க முடியும், நியூ பாலில் விக்கெட் எடுத்தாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மழை பெஞ்சிருந்தது, கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்து, அதை சாதகமாக்கி கன்சிஸ்டண்டாக ஒரு லைனர் லெங்க்ல போட்டாங்க, மேட்சை ஜெயிச்சாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுகளோட அந்த இன்ட்ரோஜிலான ஒரு பவுலிங் அப்பா இறக்கிட்டாங்க, செம்மையா இருந்துச்சு. பவுலர்ஸுகளோட உழைப்பு, அதுவும் 2 பேர் சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப்போட ஸ்டாட்ஸ் ஒன்று எடுத்து பார்த்தா கம்பேர் பண்ணுறாங்க. மைக்கேல் ஹோல்டிங் பக்கத்தில் அவரோட ஸ்டாட்ஸ் ஏதோ ஒன்று ஒத்து போகுது, ரபடாவோட ஸ்டாட்ஸ் ஒன்று ஒத்து போகுது, அப்புறம் அவர் எடுத்த விக்கெட்ஸ்களிலே அதிகமாக ஓப்பனர்ஸ் இருக்காங்க, நியூ பாலில் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்கிறாரு, இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறாங்க. யோசிச்சு பார்க்குறேன், ஆகாஷ்தீப் இப்போ அடுத்தது லார்ட்ஸில் ஜஸ்பிரித் பும்ரா கூட சேர்ந்து போடும்போது நியூ பாலில் ஜஸ்பிரித் பும்ராவும் போடுவாங்க, மிடில் ஓவர்ஸில் சிராஜ் வரும்போது இங்கிலாந்து என்ன மாதிரியான பிக்சர் ரெடி பண்ண போகிறாங்க, இங்கிலாண்டோட ஸ்கோர் கார்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னு என் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆகாஷ்தீப்போட அக்யூரசி அந்த அளவுக்கு, அந்த லேட்டரல் மூவ்மெண்ட்டு பிளான் பண்ணி எடுத்துட்டு போறாரு. அது ஹாரி ப்ரூக்கு வெளில போட்டு திடீர்னு நிப்பாட் பண்றாரு, உள்ள போய் டப்புன்னு அடிக்குது. அதாவது தடுமாறு ஹாரி ப்ரூக், அது வரைக்கும் கண்ட்ரோல்டா ஆடிட்டு இருக்க ஹாரி ப்ரூக் தடுமாறாரு. அதுதான் மேட்ரு. ஹோலிபோப்போட இன்சைட் எட்ஜ் போல்டு நீங்க பாத்தீங்கன்னா அப்பா என்னடா பால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு மாதிரி ஹோலிபோப் ஸ்கொயரா இருந்திருப்பாரு, அடிச்சு கேட்ச் பெந்தேகட் சூரை விடுவாரு, 100 ரன் 80 பால்ல 90 பால் அடிக்கிறவரு, அவர் ஸ்ட்ரைக்கர் இல்லை அடிக்கிறவரை ஒரு பெரிய ஒரு மொரட்டு காலை அவரை கொம்ப பிடிச்சி ஆகாஷ்தீப் நிறுத்தி இந்தியா விக்டரியை உறுதி பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டும் சரி, ஓக்ஸோட விக்கெட்டும் சரி, ஏன்னா ஹாரி ப்ரூக்கு இப்போ கிராம்ப் ஆகிட்டே இருக்குது, ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் அவர் எடுத்தாரு, செம்மையா இருந்துச்சுப்பா. டங் 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 டங்னு ஸ்டெம்பு உழுது, பெல்ஸ் தெரிக்குது. ஆகாஷ்தீப் சீரியஸ்லி ஒரு 10 ஃபருக்கு தகுதியானவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிராஜ் கேட்டாராம், நான் 5 ஃபர் எடுத்துட்டேன், நீயும் 5 ஃபர் எடுக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆகாஷ்தீப் என்ன சொன்னாராம், இல்லை நீங்கள் போடுங்க பார்த்துக்கலாம், அதுவாக எனக்கு வந்தா ஓகே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாராம். சிராஜ் 6 ஃபர் எடுத்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்தார். இப்போ எட்ஜ்பஸ்டனில் செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்தார். 10 விக்கெட் ஹால், அதாவது 10 விக்கெட் ஹால், 5 ஃபர் ஒரு பக்கம் அப்படின்னா நீங்கள் 6 ஃபர் எடுத்திருக்கிறாரு,
10 for எடுத்துருக்கிறார் ஒரே டெஸ்ட் மேட்ச்சில். ஆகாஷ்தீப் அப்படி ஒரு மனசு ப்ளஸ் அப்படி ஒரு ஸ்விங்கு, அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி, அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்குனால இங்கே அவருக்கு 6 for 10 for வந்திருக்கு. இன்னொன்று முகமது ஷமியை பார்த்த மாதிரியே இருந்தது இப்போ ஆகாஷ்தீப்பை அப்படின்னு ஞாபகம் இருக்கா? பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் சொன்னது. முகமது ஷமி போனார், இங்கே ஆகாஷ்தீப் வந்தார். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் முகமது ஷமி இந்தியாவை எப்போவுமே காப்பாற்றிக்கிட்டு இருப்பார். ஜோபர்க் டெஸ்ட் மேட்ச் வின்னு ஞாபகம் இருக்கா? அப்புறம் அந்த 2018-19 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஞாபகம் இருக்கா? அப்போது ஷமி செகண்ட் இன்னிங்ஸில் அடி தூள் பறக்க விடுவார். இப்போ ஆகாஷ்தீப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில், நியூ பாலில் எப்பா வேற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆகாஷ்தீப்புக்கு போடுங்கப்பா மாலை அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் ஷமியோட கலவை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இங்கே ஆகாஷ்தீப் வந்திருக்கிறாரு. திரும்பவும் லாஸ்ட்ல ஒரு எண்டில் பும்ரா, இன்னொரு எண்டில் ஆகாஷ்தீப். எப்படி இருக்கும்? வெயிட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு. ஆகாஷ்தீப்பை பற்றி பேசியிருக்க இன்னும் கொஞ்சம் பேச போகிறோம் அப்படின்னா அண்டர்ரேட்டடாக இருந்தார். ஏன்னா சிராஜை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். சிராஜ் அவ்வளோ ஓவர்ஸ் போட்டிருக்கிறாரு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, வித்தவுட் பும்ரா அப்படி பண்ணியிருக்கிறாரு. பட் ஆகாஷ்தீப் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப இம்பேக்டான ஒரு பவுலராக இருந்தார். பட் இந்த ஒரு கட்டாந்தர பிச்சில் ஒரே ஒரு சான்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு ஒரே ஒரு பாதை தான், அது நியூ பால். அதில் நல்லா போடணும். அதில் நீங்கள் நல்லா போடணும்னா காலி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து 407 ஆல் அவுட் ஆனதுக்கு சிராஜ் ஒரு பக்கம்னா அதில் ஆகாஷ்தீப்போட அந்த செகண்ட் நியூ பால் அவரோட கைவண்ணம் அது மிகப்பெரிய ஒரு கைவண்ணம். அண்டர்ரேட்டடாக இருந்தார். பட் இப்போது எப்பா பாராட்டிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் ஷுபன்களோட கேப்டன்சி ஹெடிங்லியில் செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கில்லு வந்து அப்படியே சும்மா விட்டுறல, ஓகேங்களா, சும்மா விட்டுறல. அவர் ஒரு எஃபர்ட் போட்டார். அது ஃபீல்டர்ஸில் மாற்றி ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் போட்டார், ஃபீல்டர்ஸ்களை மாற்றி நிப்பாட்டிகிட்டே இருந்தார். அதாவது ரோஹித் ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு, விராட் கோலி ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு ஃபீல்டில் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி, இவர்கிட்ட இருந்து ஒரு கைண்ட் ஆரா, இவர்கிட்ட இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேப்டன்சி அதை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் எங்கேயும் அவர் சோர்ந்து போகலை, பவுலர்ஸ்கிட்ட அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா இருக்கு எனக்கு கில்லோட கேப்டன்சி பார்க்கும்போது. குஜராத் டைட்டன்ஸில் ஒரு கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு. எங்கேயும் ரொம்ப ஒரு மாதிரி பசில் மாதிரி போட்டு பிச்சு கியூப் மாதிரி பிச்சு அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் நெஹ்ராவுக்கு அந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது போய் சேரும் அப்படின்னாலும் நான் கில்லுக்கும் கொடுப்பேன். இதுதான் ஸ்ரேயாஸ் ஐயர் ஐபிஎல் ட்ரோஃபி வின் பண்ணும்போது கம்பீருக்கு அந்த கிரெடிட்ஸ் போச்சு. பட் கண்டிப்பாக கோச்சஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் இவங்களுக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் ஆன் ஃபீல்டில் கேப்டன்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய மூவ்ஸ், அவங்களோட பிளான்ஸ். ஸோ வாஷிங்டன் சுந்தர் கையில் கொடுத்தாரு, பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் வந்துச்சு. ஒரு பக்கம் ஃபாஸ்ட் பால்ஸ்களுக்கு பிரேக் விடணும் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பின்னர்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கில்லோட கேப்டன்ஸில் சொல்லிட்டு போகலாம். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 அண்ட் 150 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்பை திரும்ப பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த இன்னிங்ஸ் அதாவது சேசிங் பண்ணுறதுக்கான ஒரு டைமை நம்ம கொடுக்கணும். அது சரியான நேரம் வரைக்கும் நம்ம பேட் பண்ணணும். அது ஸ்லோவாக பண்ணுறோமோ ஸ்பீடாக பண்ணுறோமோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டும் அந்த சரியான நேரமும் கனெக்ட் ஆகணும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்களை தாண்டி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக ஒரு ஸ்பின்னர் அவர் அடித்த விதம், அந்த ஆக்சலரேட் பண்ண ஒரு விதம் கில்லுக்கிட்ட நல்லா இருந்துச்சு. கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் நல்லா இருந்துச்சு. மிடில் நின்று கைட் பண்ணாரு, பேசினாரு, அவரும் நல்லா ஆனாரு. டீமோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. கில்லு ஒரு பக்கம், ஜெய்ஸ்வால் ஒரு செம்மையான ஒரு 100 மிஸ் பண்ணாரு. ஆக்சுவலி அந்த 100 வந்துருந்துருக்கணும். ஏன்னா முதல் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு. கேஎல் ராகுலும் அவுட்டு, அதுக்கு கருண் நாயர் அவுட்டு. ஜெய்ஸ்வால் கில் பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படின்னா நினச்சி பார்க்கவே முடியல இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கில்லுக்கு அவங்க வச்ச எல்லா பிளானையும் கில் அடிச்சு உடச்சி போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் செகண்ட் இன்னிங்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் வித் கில்லு அதுவும் அவுட்ஸ்டாண்டிங். அவர் செகண்ட் இன்னிங்ஸில் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்லோவாக ஆனார். பட் அந்த ஒரு 50 அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மறுபடியும் கில்லு கூட கிரியேட் ஆகிறடா, மறுபடியும் மேபி ஒரு டவுன்ஃபால் ஆகியிருந்திருக்கும். இந்த விக்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகியிருந்திருக்கும். பட் சரியான நேரத்தில் ஒரு சரியான டார்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு சேவியரா ரவீந்திர ஜடேஜா ஒரு சீனியர் ப்ரோன்னு கையை தூக்கி ஆனது. வாஷிங்டன் சுந்தர செலெக்ஷன்ஸ் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸ்டோக்ஸோட விக்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 பால் ஆனார். ப்ளஸ் கில்லு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் அவர் போட்டு கொடுத்தாரு. ஸோ இப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லால் மட்டும் கிடையாது, ஒரு ஆகாஷ்தீப்பால் மட்டும் கிடையாது, சிராஜால் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லாரோட பங்களிப்பு இருக்குது. கருண் நாயர் ஸ்லிப் கார்டரில் கேட்ச் எடுத்தார். ஐ திங்க் கேஎல் ராகுல் கேட்ச் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்திருப்பாரு. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையே இல்லாத ஒரு டீம் ஒர்க் விக்ட்ரியாக இந்த ஒரு விக்ட்ரி அமைஞ்சிருக்குது.
பட் யோசிச்சு பாருங்க, பும்ரா இல்லை, பும்ரா இல்லாமல் இது ஒரு விக்டரி வந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த விக்டரி எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விக்டரி. பட் இது ஒரு பக்கம். பேஸ்பால் கோஷ்டியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கம் பேஸ்பால் கோஷ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஜேமி ஸ்மித் எப்பா அவர் அடித்த அந்த 100 ஓடிஐ இன்னிங்ஸ் மாதிரி டப்பு 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 டப்புன்னு பிரசித் கிருஷ்ணாவையும் ஸ்பின்னர்ஸையும் விட்டு மலார்னு அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அதே தான். அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனார், அவர் ஒரு தனி பிச்சில் விளையாண்டார். இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் நான் தாண்டா சூப்பர் ஸ்டாரு இப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு 100 ப்ளஸ் செகண்ட் இன்னிங்ஸில் தெரியுது, ஆல்மோஸ்ட் ரிசல்ட் முடிஞ்சிச்சின்னு தெரியுது. ஆனாலும் அவர்கிட்ட வந்த அந்த ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறதும் அண்டு டக்கெட் ஃபெயில் ஆனார், ஜாக்ரோவலியும் ஃபெயில் ஆனார், ஸ்டோக்ஸும் 100 அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டோக்ஸும் அந்த கிளச் ஸ்டோக்ஸ் பெருசாக வெளியில் வரமாட்டாரு பார்க்க முடியுது. பவுலிங்கில் மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, ஓகே. ஜெய்ஸ்வால் கூட சண்டை போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, ஓகே. பட் அதெல்லாம் தாண்டி நான் ஸ்டோக்ஸாக இல்லை, பவுலிங்கில் இருக்கார் பட் பேட்டிங்கில் இல்லை, ரூட்டும் இல்லை அப்படிங்கிறதே பிரச்சனை. பவுலிங் அட்டாக் நியூ பாலில் அதில் எஃபெக்டிவாக ஆகாஷ்தீப் அளவுக்கு சிராஜ் அளவுக்கு இல்லை, அதெல்லாம் காம்படிட் பண்ண முடியல. அதெல்லாம் 300+ ரன் தோல்வி அப்படிங்கிறது அவங்க பக்கம் வந்திருக்குது. அந்த கிஃப்ட்டை இந்தியா பரிசளிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் 5ஆம் நாள் ரிவ்யூ ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் இந்த டெஸ்ட் மேட்சை பற்றி நிறைய பேசியிருப்பேன். ஏன்னா இது அவ்வளோ சிறப்பான ஒரு தரமான ஒரு விக்ட்ரி. 1986 கபில் தேவ் கேப்டன்ஸில் போய் ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018 விராட் கோலியோட உசுரை கொடுத்தான 149 செகண்ட்ஸில் 50 190 சேஸ் பண்ணணுங்கும் போது இந்தியா 32 சேர தோப்பாங்க. அப்போ கிடைக்க வேண்டிய விக்ட்ரி 373 தாழ வார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். 373 360 ஸ்கோரா பும்ராவோட கேப்டன்ஸில் 2022 தோத்தாங்க. பட் எல்லாமே பக்கத்தில் இன்னும் உறுதியாச்சுன்னு நினைக்கும் போது எட்ஜ்பஸ்டனில் கிடைக்கல. பட் இப்போ ஒரு வழியாக கிடைச்சிருக்குங்க போது இந்த விக்டரி பற்றி கொஞ்சம் பெருசாக தான் பேசணும். அது வித்தவுட் பும்ராங்கிறத பற்றி பேசி தான் ஆகணும். இன்னொன்று கம்பீர் அண்ட் கில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்னாங்களோ இப்போ இல்லைப்பா எங்கள் கூட நீங்கள் வாங்க, நாங்கள் பண்ணுறது கொஞ்சம் சரிதான், ஏன் இப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படிலாம் இருக்காதீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது தோல் கோர்த்து போகிறதுக்கு உங்களுக்கு கிஃப்டாக நாங்கள் இந்தாங்க இந்த எட்ஜ்பஸ்டன் வரலாற்று விக்டரி உங்களுக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி டெஸ்ட் விக்டரியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸில் பும்ரா வருவார். அதில் இங்கிலாந்து கில்லுக்கு என்ன டாக்டிக்கலோட வராங்க, ரூட்டுக்கிட்டேருந்து ஒரு கம்பேக்கும் அண்ட் மேலே டக்கெட் எவ்வளோ அதிரடியாக வரப்போகிறாரு, ஸ்டோக்ஸ் லார்ட்ஸில் எந்த அளவுக்கு எழுந்து வரப்போகிறாரு. ஏங்க லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க, டவுட்டே கிடையாதுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதில் இங்கிலாந்து வின் பண்ணாலும் சரி, இந்தியா வின் பண்ணாலும் சரி, ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு டெஸ்ட் மேட்சாக இருக்கும். இப்போது இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி 2025 1-1 ஈக்குவல் ஆகிருக்கு. நான் இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன், ட்ராக்கு அதிக பர்சன்டேஜ் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இந்தியா கம்பீர் கில் என்ன நீ தப்பு கிற்கானதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் செலெக்ஷன்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட வேறு சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் அந்த வீடியோவில் பாருங்கள். வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆகாஷ்தீப், சிராஜ், கில், ஜடேஜா, ஜேமி ஸ்மித் யாரோடது நீங்கள் சொல்லுங்கள். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் யாருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கில்லு நான் சொல்லுவேன் பேட்டிங் சைடில். பவுலிங்கில் நான் வந்து ஆகாஷ்தீப் சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 10 விக்கெட் ஹோல்டர் ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ எஃபெக்டிவான விக்கெட்ஸ் அவர் எடுத்தார், பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டர் சைட்லேருந்தும் பவுலர் சைட்லேருந்தும் ஒருத்தர் 2 பேருக்கு நம்ம கொடுப்பேன் டீம் விக்ட்ரி. ஓகேங்களா? லார்ட்ஸோட ப்ரிவியூவில் பார்ப்போம். அதுக்கடையில் கிரிக்கானந்தாஸ் நம்ம கிரிக்கெட் சேனல் நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் வருது, பாருங்கள். பார்த்து குதூகலமாக இருங்க. பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ள.